ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ். முக்கிய செய்தி. பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக என்ஐஏ சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். தமிழகத்தில் திருச்சி, கும்பகோணம், தஞ்சை உள்ளிட்ட 10 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இருக்கிறார். சாலமன், வணக்கம். தற்பொழுது கடந்த 2019ஆம் ஆண்டு பாமக பிரமுகர் ராமலிங்கம் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக என்ஐஏ தற்பொழுது தமிழகத்தில் 10 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்கள். தஞ்சாவூரை சேர்ந்த பாமக பிரமுகரான ராமலிங்கம் கடந்த 2019ஆம் ஆண்டு ஒரு கும்பலாக படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவமானது அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் இந்த வழக்கை கையில் எடுத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்குல இதுவரையும் 13 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். குறிப்பாக இவர்கள் இந்த மதமாற்றம் தொடர்பாக இந்த கொலையானது நிகழ்த்தப்பட்டிருப்பதும் என்ஐஏ அதிகாரிகள் நடத்தப்பட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து என்ஐஏ அதிகாரிகள் தீவிரமாக இது தொடர்பாக அடுத்தடுத்து பல்வேறு இடங்கள்ல சோதனை மேற்கொண்டு இந்த வழக்குல மேலும் யார் யாரெல்லாம் தலைமறைவாக உள்ளனர் என்பது தொடர்பான விவரங்களை சேகரித்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில இந்த வழக்குல தொடர்ச்சியாக 5 பேர் தலைமறைவாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக முகமது அலி ஜின்னா, அப்துல் மஜீத், புர்ஹாதீன், ஷாகுல் அமீத், நபீல் ஹசன் ஆகிய 5 பேர் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல தலைமறைவாக இருந்து வருகிறார். இவர்களை பிடிப்பதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக என்ஐஏ அதிகாரிகள் சன்மானம் அறிவித்து தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை மற்றும் இவர்களது வீடுகளில் சோதனை மேற்கொண்ட போது பல்வேறு டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில அதனை அடிப்படையாக வைத்து தற்போது தஞ்சை, கும்பகோணம், திருச்சி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல என்ஐஏ அதிகாரிகள் இன்று காலை முதலே தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் கொடுத்த தகவல் பேர்ல யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்ற கோணத்துல தற்போது சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர்களது சோதனையின் முடிவிலேயே இவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணத்தை அடிப்படையாக வைத்து அந்த தலைமறைவாக இருந்து வரும் 5 நபர்களை பிடிக்கும் நடவடிக்கையில என்ஐஏ அதிகாரிகள் ஈடுபட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ்.